ரப்பில் ஆலமீன். ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலினா சையதுனா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய சகோதரர்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தொடர்ச்சியாக நாங்கள் கலந்துரையாடி வருகின்ற நம்முடைய இந்த வாராந்த நிகழ்ச்சியிலே இன்றும் ஒரு மிக முக்கியமான ஒரு விடயத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று கருதுகின்றேன். நான் கடந்த அமர்விலே நாங்கள் தொழுகை பற்றிய ஒரு பார்வையை ஒரு நோக்கினோம். தொழுகையுடைய செயற்பாடுகள் எவ்வாறு இருக்கின்றன, தொழுகை எந்த அளவு தூரம் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு தாக்கம் மிக்க ஒன்றாக இருக்கிறது என்பது தொடர்பிலே நாங்கள் கலந்துரையாடினோம். இன்று நாங்கள் உண்மையிலே கலந்துரையாட எடுத்துக்கொள்ள இருக்கின்ற மிக முக்கியமான விடயம் குர்ஆனில் இருக்கின்ற முதலாவது சூரா ஃபாத்திஹா பற்றிய ஒரு சுருக்கமான ஒரு விளக்கத்தை இந்த குறுகிய நேரத்திலே பகிர்ந்து கொள்ளலாம் என்று கருதுகின்றேன். அந்த வகையில் அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, அல் குர்ஆன் என்று வருகின்ற போது உண்மையிலே அல் குர்ஆனில் இருக்கின்ற முதலாவது சூறாவாக சூரத்துல் ஃபாத்திஹா அமைந்திருக்கின்றது. அந்த வகையில் அல் குர்ஆனை பற்றி அறிஞர்கள் குறிப்பிடுகின்ற போது இப்படி சொல்வார், அல் குர்ஆன் என்பது கலாமுல்லாஹி அல் முனஸ்ஸல் அல் அப்திஹி அல் முதஅப்பத் பித்திலாவத். அதாவது குர்ஆன் என்பது அல்லாஹு தஆலா தன்னுடைய அடியாருக்கு இறக்கி வைத்து அல்லாஹ்வுடைய வார்த்தைகள், அதனை ஓதுவதன் மூலம் ஒருவருக்கு நன்மை கிடைக்கின்றது என்பதுதான் குர்ஆனுக்குரிய வரைவிலக்கணமாக இருக்கின்றது. அந்த வகையில் குர்ஆன் என்பது அல்லாஹ்வுடைய கலாம். அதே நேரத்தில் மற்றொரு மிக முக்கியமான விடயம் தான், எங்களுக்கு தெரியும் குர்ஆனை அல்லாஹு தஆலா 23 வருட கால பிரிவில் இறக்கி வைத்தார். ஒரே நாளில் அல்லாஹு தஆலா குர்ஆனை இறக்கி வைக்கவில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அது உலகத்திலே ஒரு மிக முக்கியமான ஏனைய புத்தகங்களோடு ஒப்பிடுகின்ற போது குர்ஆனுக்கு ஒரு மிக முக்கியமான விடயம் என்னவென்றால், குர்ஆன் என்பது தொடர்ச்சியாக 23 வருடங்களாக இறக்கி அருளப்பட்ட ஒரு வழிகாட்டலாக, மனித சமூகத்துக்கான இறுதியான மொத்தமான எல்லா காலத்துக்குமான ஒரு வழிகாட்டலாக இருக்கின்றது. அந்த வகையில் குர்ஆன் மக்காவுடைய காலத்திலே 13 வருடங்களும், மதீனாவுடைய காலத்திலே சுமார் 10 வருடங்களுமாக சுமார் 23 வருடங்கள் இறக்கி அருளப்படுவதை பார்க்க. அந்த வகையில் குர்ஆனை பொறுத்த வரைக்கும் குர்ஆனோடு சம்பந்தப்பட்ட பல்வேறு விதமான கலைகள் இருக்கின்றன. குர்ஆனோடு சம்பந்தப்பட்ட குர்ஆனை விளங்கிக் கொள்வதற்கு, புரிந்து கொள்வதற்கு அவசியமான அடிப்படையான பல கலைகள் இருக்கு. அந்த கலைகளில் மிக முக்கியமான ஒரு விடயம் தான், ஒரு ஆள் கேட்டிக்கிறார், சவுண்ட் கேட்கறது போதான்னு சொல்லி. கிளியர் ஆகிக்கா இல்லையா? எப்படியும் தெரியா, மெசேஜ் ஒன்று வந்துச்சு. மாஷால்லா எங்களுக்கு நல்ல கிளியரா நீக்கு. ஓகே சார், ஓகே, ஜஸாக்கல்லாஹ். அப்ப இந்த குர்ஆனை நாங்க விளங்கிக் கொள்றதுக்கு குர்ஆனோடு தொடர்பட்ட பல்வேறு விதமான கலைகள் இருக்கின்றன. அந்த குர்ஆனோடு தொடர்பான ஒரு மிக முக்கியமான ஒரு விடயம் தான், குர்ஆன 2 விதமான ஒழுங்கமைப்பு இருப்பதாக சொல்வார். ஒன்று தர்தீபுன் நுசூல், அல்லாஹு தஆலா குர்ஆனை இறக்கி வைத்த ஒழுங்கு. அதாவது குர்ஆனை அல்லாஹு தஆலா முதலாவது குர்ஆனில் எதனை இறக்கி வைத்தான், இரண்டாவது இறக்கி வைத்த இது, மூன்றாவது, நான்காவது, கடைசியாக இறக்கி வைத்த இது என்று குர்ஆன் இறக்கி அருளப்பட்ட ஒழுங்கு ஒன்று இருக்கு. இரண்டாவது தர்தீபு திலாவா, குர்ஆனை ஓதுகின்ற ஒழுங்கு, குர்ஆன் ஓதப்படுகின்ற ஒழுங்கு. அதாவது குர்ஆனை அல்லாஹு தஆலா அதாவது முதலாவது குர்ஆன் எந்த சூரா இருக்கிறது, இரண்டாவது எந்த சூரா, மூன்றாவது, நான்காவது என்று 114 சூறாக்களும் ஒரு ஒழுங்குமுறையில் அல்லாஹு தஆலா வைத்திருக்கிறார். இந்த 2 ஒழுங்குமுறையுமே அல்லாஹு தஆலா ஏற்படுத்தி வைத்த ஒழுங்குமுறை. அது மிக முக்கியமானது. எப்படி அல்லாஹு தஆலா குர்ஆனை ஒரு ஒழுங்குமுறையில் இறக்கினானோ, அதே போன்று குர்ஆனை அல்லாஹு தஆலா தொகுத்து வைத்திருப்பதும் குர்ஆனை அது அல்லாஹு தஆலா ஏற்படுத்தி வைத்த ஒழுங்கு என்று நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த வகையில் தான் அல்லாஹு தஆலா சூரா ஃபாத்திஹா குர்ஆனுடைய முதலாவது சூறாவாக அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறார். இவை நாங்கள் பார்க்கின்றோம், சூரத்துல் ஃபாத்திஹா என்பது 7 வசனங்கள் கொண்டு ஒரு சிறிய ஒரு சூரா. அதனை அடுத்து தொடர்ந்து வருகின்ற சூரா சூரத்துல் பக்கர், மிகப்பெரிய சூரா. குர்ஆனில் இருக்கின்ற 286 வசனங்களை கொண்ட மிகப்பெரிய சூரா. ஆனால் அல்லாஹ் தஆலா இந்த சின்ன சூறாவை முதலாவது இடத்தில் வைத்திருக்கிறார். பொதுவா நீங்கள் சிந்தித்து பாருங்கள், குர்ஆனில் இருக்கின்ற எல்லா சிறிய சூறாக்களும் குர்ஆனுடைய கடைசி பகுதியில் தான் இருக்கின்றது. ஆனால் சூரத்துல் ஃபாத்திஹாவை மாத்திரம் அல்லாஹ் தஆலா குர்ஆனுடைய முதலாவது சூறாவாக வைத்து அதை ஒழுங்குபடுத்தியிருப்பை பார். எனவே குர்ஆன் எழுதப்பட்டிருக்கிற ஒழுங்கு, குர்ஆன் இறக்கி அருளப்பட்ட ஒழுங்கு, குர்ஆனுடைய ஒவ்வொரு விடயமும் அது அல்லாஹு தஆலா ஏற்படுத்தி வைத்த ஒன்று என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ரைட். அந்த வகையில் நாங்கள் இந்த சூரத்துல் ஃபாத்திஹா பற்றி நோக்குகின்ற போது எங்களுக்கு தெரியும்,
சூரத்துல் ஃபாத்திஹா எங்கள் எல்லோருக்கும் பரிச்சயமான தெரிந்த ஒரு சூறா. பல விடுத்த நாங்கள் இந்த சூறாவுடைய பொருளை அறிந்திருப்போம் அல்லது விளக்கங்களை கூட நாங்கள் கற்றிருப்போம். இந்த சூரா ஃபாத்திஹாவுக்கு இருக்கின்ற சிறப்பம்சங்கள் ஒன்றுதான், அந்த சூறாவுக்கு பல பெயர்கள் இருக்கின்றன. உம்முல் கிதாப், அதாவது இந்த கிதாபுடைய தாய் என்ற ஒரு பேர். அல் ஃபாத்திஹா ஆரம்பம் என்ற ஒரு பேர். அல் ஹம்து என்று மற்றொரு பேர் இருக்கிறது, புகழ். அதே போன்று அஸ்ஸனாவு என்ற ஒரு பேர் இருக்கிறது, புகழ் என்ற ஒரு கருத்து. உம்முல் குர்ஆன், உம்முல் குர்ஆன், குர்ஆனுடைய தாய். அஸ்ஸபுல் மசானி, திரும்ப திரும்ப ஓதப்படுகின்ற 7 வசனங்கள். அல் வாக்கியா, இந்த எல்லா இடத்திலும் வந்து பாதுகாக்கக்கூடிய என்ற ஒரு பொருள்படக்கூடிய ஒரு பேர் இருக்கின்றது. அசாசுல் குர்ஆன், குர்ஆனுடைய அத்திபாரம் என்று ஒரு பேர் இருக்கிறது. அல் காஃபியா, எல்லாவற்றுக்கும் போதுமானது என்று கருத்து தரக்கூடிய மற்றும் ஒரு பேர் இருக்கும். எனவே இந்த குர்ஆனுடைய இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு இருக்கின்ற அந்த பெயர்கள் மூலமாகவே எங்களால் விளங்கிக் கொள்ள முடியும் சூரத்துல் ஃபாத்திஹா என்பது எவ்வளவு ஒரு மகத்தான ஒரு சூறாவாக இருக்கிறது. நான் ஆரம்பத்தில் சொன்னது போல சூரத்துல் ஃபாத்திஹாவை அல்லாஹ் தஆலா குர்ஆனுடைய ஆரம்பத்தில் வைத்திருக்கின்றார். எனவே குர்ஆனுடைய அது தோற்றுவாயாக, குர்ஆனை ஒருவர் அணுக விரும்புகின்ற போது முதலாவதாக படிக்க வேண்டிய முதல் பாடமாக, முதல் அத்தியாயமாக அல்லாஹ் தஆலா இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை வைத்திருப்பதை பார்க்கின்றோம். எனவே இந்த வகையில் இன்னும் ஒரு விடயத்தை நான் இந்த இடத்தில் பகிர்ந்து கொள்ள வேண்டும். நாங்கள் குர்ஆனை அணுகின்ற போது மிக முக்கியமான விடயம் என்னவென்றால், எத்தகைய ஒரு மனோநிலையோடு குர்ஆனை நாங்கள் அணுகுகின்றோம் என்ற அந்த விடை. அதாவது என்ன மனோநிலையோடு நான் இந்த புத்தகத்தை, இந்த குர்ஆனை கையில் எடுக்கின்றேன், அதனை வாசிக்கின்றேன், அதனை சிந்திக்கின்றேன் என்ற அந்த விடயம் மிக முக்கியமானது. பொதுவாக நாங்கள் பல ஏனைய புத்தகங்கள் எடுக்கின்ற போது ஏதாவது ஒரு விடயத்தை கற்றுக்கொள்வதற்கு, வாசிப்பதற்கு அல்லது தெரிந்து கொள்வதற்கு என்றுதான் நாங்கள் ஒரு புத்தகத்தை கையாளும். ஆனால் குர்ஆனை எந்த மனநிலையோடு எடுக்கின்றோம்? குர்ஆன் என்பது முழு மனித சமூகத்துக்குமான வழிகாட்டு. குர்ஆன்ல இருக்கின்ற ஒவ்வொரு வசனமும் அல்லாஹ் தஆலா இருக்கிறான் என்பதற்கான அத்தாட்சி, ஆயாத், அல்லாஹ்வுடைய வசனங்கள், அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள். எனவே இந்த குர்ஆனை அணுகின்ற போது, குர்ஆனை நாங்கள் கரத்தில் எடுக்கின்ற போது, அதை வாசிக்க முற்படுகின்ற போது, அதனை விளங்க முற்படுகின்ற போது, அதனை நாங்கள் சிந்திக்க முற்படுகின்ற போது எங்களுடைய மனோநிலை மிக முக்கியமானது. எத்தகைய ஒரு மனோநிலையோடு நாங்கள் இந்த குர்ஆனை அணுகின்றோம் என்ற அந்த விடயம் மிக முக்கியமானது என்பதை நாங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். அந்த வகையில் சூரா ஃபாத்திஹாவுடைய அந்த 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 விளக்கத்தை நாங்கள் நோக்குகின்ற போது எங்களுக்கு தெரியும் சூரத்துல் ஃபாத்திஹா அதிலே 7 வசனங்கள் இருக்கின்றன. சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய ஒரு வசனமாக பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் இருப்பதாக அறிஞர்கள் சொல்வார்கள். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் இரண்டாவது, மாலிகி யௌமின் அர்-ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன் இய்யாக நஅப்து வ இய்யாக நஸ்தஈன் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தாலின். இந்த 7 சூரா வசனங்களும் தான் இந்த சூறாவில் இருப்பதை பார்க்கணும். இந்த வகையில் குர்ஆன் இறக்கி அருளப்பட்ட ஒழுங்கிலே 5வதாக இறக்கி அருளப்பட்டதாக சூரத்துல் ஃபாத்திஹா இருக்கு. சூரத்துல் ஃபாத்திஹா இருக்கு. அதாவது முதலாவதாக சூரத்துல் அலக், அதனுடைய முதல் 5 வசனங்கள் எங்களுக்கு தெரியும். அக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக் என்ற அந்த சூறாவுடைய முதல் 5 வசனங்கள். பிறகு சூரத்து நூன், நூன் வல் கலமி வமா யஸ்துரூன் என்கின்ற அந்த சூரா. 3வது சூரத்துல் முஸம்மில், யா அய்யுஹல் முஸம்மில் என்று வருகின்ற சூரா. 4வதாக சூரத்துல் முத்தஸிர், யா அய்யுஹல் முத்தஸிர் என்கின்ற சூரா. 5வது இறக்கி அருளப்பட்டதாக சூரா ஃபாத்திஹா இருக்கிறது என்று அறிஞர்கள் குறிப்பிடுகின்றனர். அதே நேரத்தில் சூரா ஃபாத்திஹாவில் இருக்கின்ற அத்தனை வசனங்களும் ஒரே தடவையில் இறக்கி அருளப்பட்டது. எங்களுக்கு தெரியும் குர்ஆன்ல இருக்கின்ற எல்லா சூறாக்களும் ஒரே தடவையில் இறக்கி அருளப்படவில்லை. சில சூறாக்களுடைய முதல் பகுதி இறக்கி அருளப்பட்டு பின்னர் அடுத்த பகுதி இறக்கி அருளப்படும். ஆனால் சூரா ஃபாத்திஹாவை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறிய சூறா அது முழுமையாக இறக்கி அருளப்பட்டது என்பது மிக முக்கியமானது. சூரா ஃபாத்திஹாவுடைய மிக முக்கியமான விடயம் என்னவென்றால், எனவே பொது குர்ஆன் என்பது முழு மனித சமூகத்துக்குமான வழிகாட்டு. இந்த குர்ஆனுக்குள்ள நுழைகின்ற ஒருவர் அதை முதலாவது எடுத்துக்கொள்கின்ற செய்தியாக அல்ல எடுத்துக்கொள்ள வேண்டிய செய்தியாக அல்லாஹு தஆலா இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவில் வைத்திருக்கிறார். செய்தியாக மட்டுமல்ல, குர்ஆனை அணுகுவதற்கு அவசியமான ஒரு விடயமாகவும் அல்லாஹு தஆலா இந்த சூரா ஃபாத்திஹாவை வைத்திருக்கிறார். ஏன்னா சூரா ஃபாத்திஹா என்பது ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையுடைய அந்தஸ்தை புரிந்து சத்தியமான ஒரு உண்மையான ஒரு வாழ்க்கையை மேற்கொள்வதற்கு, இந்த முழு பிரபஞ்சத்தையும் படைத்து ஒரு படைப்பாளன் இருக்கிறான் என்பதை உணர்ந்து, அந்த படைப்பாளன் மனிதர்களை எல்லாம் விசாரிப்பதற்கு ஒரு விசாரணை நாள் இருக்கிறான் என்பதை ஞாபகப்படுத்தி, ஒரு மனிதனுடைய சிந்தனையை முன்னிறுத்தி, உலக வாழ்க்கையில் மனிதன்
நேர்வழி செல்வதற்கும் வாய்ப்பு இருக்கிறது, வழி தவறி செல்வதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. நேர்வழி பெற்று செல்ல வேண்டும் என்றால் எத்தகைய வழியை பின்பற்ற வேண்டும், வழி தவறுகின்றவர்களுடைய பண்புகள் என்ன என்பதை எல்லாம் சொற்சுருக்க, அதாவது சொற்சுருக்கத்தோடு பொருட்செறிவோடு சொல்கின்ற ஒரு அற்புதமான ஒரு சிறிய ஒரு சூறாவாக இந்த சூறா இருப்பதை பார்க்கிறோம். எனவே தான் இந்த சூறா எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இந்த சூறாவை அல்லாஹ் ஒரு நாளைக்கு திரும்ப 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 ஓதுமாறு அல்லாஹ் எங்களுக்கு கடமையாக்கி இருக்கு. அதனால்தான் சூரா ஃபாத்திஹாவை ஓதாமல் தொழுகை கூட கிடையாது. மல்லம் யக்ரா பிஃபாத்திஹத்தில் கிதாப் லைஸ லஹு ஃபலா ஸலாத்த லஹு. யார் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதவில்லையோ அவருக்கு தொழுகை கிடையாது. இந்த சூறாவை நாளாந்தம் அல்லாஹு தாலா 17 விடுத்தம் கட்டாயமாக ஓதுமாறு ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் கடமையாக்கி வைத்திருப்பதன் மூலம் இந்த சூறா எவ்வளவு முக்கியமானது என்பதை பார்த்தோம். நாங்கள் கடந்த வகுப்பிலே பார்த்தோம், ஒரு வருடத்தில் ஒரு மனிதர் இத்தனை விடுத்தம் இந்த சூரா ஃபாத்திஹாவை ஓதுவார். அப்படி என்றால் அந்த சூரா ஃபாத்திஹாவை அத்தனை விடுத்தங்கள் ஒரு மனிதர் ஓதுகிறார் என்றால் எந்தளவு தூரம் அந்த ஃபாத்திஹாவிலிருந்து அவர் தாக்கமடைய வேண்டும், தன்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான வழிகாட்டலை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது மிக முக்கியமான ஒரு விடயமான. அதே நேரத்தில் சூரத் ஃபாத்திஹாவுடைய மற்றொரு மிக முக்கியமான சிறப்பம்சம் தான் சூரா ஃபாத்திஹா என்பதை அல்லாஹ் தஆலா எவ்வாறு கோர்த்திருக்கிறான் என்றால், அந்த வசனங்களை எல்லாம் எவ்வாறு அமைத்திருக்கிறான் என்றால் அல்லாஹ்வுடனான ஒரு கலந்துரையாடலாகத்தான் அல்லாஹ் தஆலா இந்த சூரா ஃபாத்திஹாவை அமைத்திருக்கிறான். அது மிக முக்கியமான விடயம். எந்த ஒரு சூறாவுக்கும் அல்லாஹ் தஆலா இந்த சிறப்பம்சத்தை கொடுக்கும். எனவேதான் அல்லாஹு தாலா இந்த சூறாவுடைய ஒவ்வொரு வசனத்தையும் நாங்கள் ஓதுகின்ற போது அல்லாஹ் மீண்டும் ஒரு முறை எங்களுக்கு பதில் சொல்கின்றார் என்று ஹதீஸ்ல வந்திருப்பதை பார்க்க. ஒவ்வொரு வசனத்தையும் நாங்கள் ஓதுகின்ற போது அல்லாஹு தாலா மீண்டும் எங்களுக்கு திரும்ப பதில் அளிக்கின்றார். அப்படி என்றால் எந்த அளவு தூரம் ஒருவர், அதாவது விழிப்பு நிலையோடு மிக கவனமாக சிந்தனையை குவித்து உள்ளத்தை குவித்து இந்த சூறாவை ஓத வேண்டும். என்னால் அல்லாஹு தஆலா பதில் சொல்கின்றான் ஒவ்வொரு வசனத்துக்கும் பின்னால். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று ஒரு மனிதர், ஒரு அடியார் ஓதுகின்ற போது அல்லாஹு தஆலா உடனடியாக பதில் சொல்கின்றான், ஹமிதனி அப்தி, என்னுடைய அடியான் என்னை புகழ்ந்து விட்டான். அர் ரஹ்மான் அர் ரஹீம் என்று ஒரு மனிதர் ஓதுகின்ற போது அல்லாஹு தஆலா பதில் அளிக்கிறான், அஸ்னா அலைய அப்தி, என்னுடைய அடியான் என்னை புகழ்ந்து விட்டான், என்னை மேலும் மேலும் புகழ்ந்து விட்டான். மாலிக் யௌமித்தீன் என்று ஒருவர் ஓதுகின்ற போது அல்லாஹ் தஆலா பதில் சொல்கின்றான், மஜ்ஜதனி அப்தி, அல்லாஹ் என்னுடைய அடியான் என்னை மீண்டும் மீண்டும் மேன்மைப்படுத்தி விட்டான். மஜ்ஜத தம்ஜீத், புகழ் பாடிவிட்டான். இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் என்று ஓதுகின்ற போது அல்லாஹ் சொல்கின்றான், ஹாதா பைனி வ பைன அப்தி, இது எனக்கும் என்னுடைய அடியானுக்கும் இடையில் இருக்கின்ற அக்ரிமெண்ட், உடன்பாடு என்று சொல்கின்றான். இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தாலின் என்று ஓதுகின்ற போது அல்லாஹ் தஆலா சொல்றான், வலி அப்தி மா ஸஅல, என்னுடைய அடியான் கேட்பது அவனுக்கு கிடைக்கும் என்று சொல்றான். எனவே சூரா ஃபாத்திஹா என்பது அல்லாஹ்வோடு கதைக்கின்ற, அல்லாஹ்வோடு உறவாடுகின்ற ஒரு விடயம். எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஸம்து ஸலாத பைனி வ பைன அப்தி நிஸ்ஃபை, இந்த சூரா ஃபாத்திஹாவை எனக்கும் என்னுடைய அடியானுக்கும் இடையில் நான் அரைவாசியாக பிரித்து வைத்திருக்கின்றேன் என்று அந்த ஹதீஸ்ல வந்திருப்பதை பார்க்க. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த சூறாவை நாங்கள் ஓதுகின்ற போது அல்லாஹு தஆலா உடனடியாக செவிமடுத்து பதிலளிக்கின்றான் என்கின்ற அந்த சிந்தனையை நம்முடைய மனதிலே ஆழமாக பதிந்து கொண்டு நான் அல்லாஹ்வோடு கலந்துரையாடுகின்றேன், ரப்புல் ஆலமீன் எனக்கு பதில் சொல்கின்றான் என்கின்ற அந்த உணர்வோடு நாங்கள் ஓதுவதற்கு முயற்சிக்கிறோம். எனவே அந்த வகையில் இந்த சூறாவை நாங்கள் சுருக்கமாக பார்க்கின்ற போது முதல் 4 வசனங்களும் இறைவன் பற்றி, அல்லாஹ் தஆலா பற்றி ஒரு அறிமுகத்தை தருவதை பார்க்கிறோம். 5வது தொடக்கம் 5 தொடக்கம் 7 வரையான வசனங்கள் மனிதனுடைய வாழ்க்கையுடைய இலக்கை புரிந்து மனிதன் செயற்பட வேண்டும் என்பதை வலியுறுத்துவதை பார்க்கிறோம். நான் ஏற்கனவே சொன்னது போல பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் என்பது சூரா ஃபாத்திஹாவுடைய ஒரு வசனம் என்பது பெரும்பாலான அறிஞர்களுடைய கருத்தாக இருக்கின்றது. எனவே பிஸ்மில் என்பது எங்களுக்கு தெரியும் மிக முக்கியமானது. பிஸ்மில் சொல்லாமல் நாங்கள் எந்த ஒரு கர்மத்தையும் ஆரம்பிக்க கூடாது. எனவே அந்த வகையில் அல்லாஹ் தஆலா சூரா ஃபாத்திஹாவுடைய ஒரு வசனமாக இந்த பிஸ்மிலை அமைத்து வைத்திருக்கின்றார். எனவே நீங்கள் பார்க்க முடியும், குர்ஆனிலே எந்த ஒரு சூறாவிலும் பிஸ்மிலை எழுதிவிட்டு முதல் ஆயத் என்று குறிப்பிட்டிருக்க மாட்டார். நம்பர் 1 என்று போட்டிருக்கப்பட மாட்டார்.
ஆனால் சூரா ஃபாத்திஹாவில் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் என்பதற்கு முதலாம் இலக்கம் போடப்பட்டிருக்கும். முதலாவது ஆயத் என்று குறிப்பிடப்பட்டிருக்கும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்பது 2வது என்று குறிப்பிடப்பட்டிருக்கும். எனவே பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் என்பது சூராவுடைய முதலாவது வசனமாக இருப்பதை பார்க்கிறோம். எனவே எங்களுக்கு தெரியும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம், அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்பாளனுமாகிய அல்லாஹ்வுடைய பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன் என்று அந்த சூராவை ஆரம்பிக்கும். 2ஆம் வசனம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஒரு மனிதன் மன நிறைவோடு ரப்புல் ஆலமீனை, ரப்புல் ஆலமீனான அல்லாஹ்வை புகழ்கின்றான். அல்ஹம்து, நான் அல்லாஹ்வை புகழ்கின்றேன். ஏன் அல்லாஹ்வை நான் புகழ வேண்டும்? இதை நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். எதற்காக நான் அல்லாஹ்வை புகழ வேண்டும்? நான் உண்மையிலே அல்லாஹ் தஆலா புகழ்வதற்கு தகுதியானவன் என்பதை உணர்ந்து அறிந்து அவனுக்கு புகழ் சொல்கின்றேனா, அல்லது வெறுமனே என்னுடைய நாவு மாத்திரம் அந்த புகழை உச்சரிக்கின்றதா? நாங்கள் ஒருவரை புகழ்கிறோம் என்றால் அவருடைய பண்புகளை, குணங்களை, அவர் எமக்காக செய்த நலவுகளை எல்லாவற்றையும் அறிந்து நாம் அவருக்கு நன்றி பாராட்டும், அவருக்கு புகழ்வோம். எனவே ரப்புல் ஆலமீன் யார்? அவன்தான் ரப்புல் ஆலமீன் என்று அவன்தான் அல்லாஹ் என்று அல்லாஹ் தஆலா அறிமுகப்படுத்தி பார்க்கிறோம். வல்லதி ஹலக்க ஸமாவாத்தி வல் அர்த், அவன்தான் வானங்கள் பூமி எல்லாவற்றையும் படைத்தவன். வல்லதி ஹலக்கக்கும், அவன்தான் உங்களை படைத்தவன். ரைட்? இப்படி அல்லாஹ் தஆலா ஏனைய குர்ஆன் வசனங்களூடாக அவனை அறிமுகப்படுத்தி பார்க்கிறோம். எனவே ரப்புல் ஆலமீன் என்ற அந்த அல்லாஹ்வை உணர்ந்து அறிந்து அவன் கொடுத்திருக்கின்ற அத்தனை நியமத்துகளையும் புரிந்த நிலையில் நாம் அல்ஹம்து என்று சொல்ல வேண்டும் என்று அறிஞர்கள் சொல்வார். அல்ஹம்து லில்லாஹி ரப்பில் ஆலமீன். 2வது அர் ரஹ்மான் அர் ரஹீம். எங்களுக்கு தெரியும் அர் ரஹ்மான் என்றால் அளவில்லாத அன்பாளன், அர் ரஹீம் அளவற்ற அருளாள அன்பான். இரண்டும் ரஹ்மா என்ற சொல்லிருந்தான் வந்திருக்கு. அதாவது அறிஞர்கள் சொல்வார்கள், அர் ரஹ்மான் என்பது பொதுவானது. அல்லாஹ்வுடைய எல்லா நேரத்திலும் அவன் ரஹ்மானாகத்தான் அவனோட பண்பு இருக்கின்றது. ரஹீம் என்பது அது உலகத்திலே வெளிப்படுகின்ற அல்லாஹ்வுடைய பண்பாக இருக்கின்றது. ரஹீம் என்பது உலகத்திலே அல்லாஹ்வுடைய அன்பு வெளிப்படுகின்ற தன்மையை குறிப்பதாக இருக்கின்றது. ரஹ்மான் என்பது அல்லாஹ் தஆலா ரஹ்மத் உடையவன், மொத்தமாக ரஹ்மத் உடையவன் என்பதை குறிப்பதாக இருக்கின்றது என்று அறிஞர்கள் சொல்வார். மொத்தமாக அல்லாஹ்வே ரஹ்மத் உடையவன் என்பதை குறிப்பதாக அறிஞர்கள் குறிப்பிடுகின்றார். எனவே இன்னொரு கருத்து இருக்கிறது, ரஹ்மான் என்பது அல்லாஹ் தஆலா உலகத்தில் எல்லோருக்கும் ரஹ்மானாக இருக்கின்றான். ரஹீம் என்பது அல்லாஹ் தஆலா மறுமையில் முஃமின்களுக்கு மாத்திரம் ரஹீமாக, கருணையாளனாக, அன்பாளனாக இருக்கிறான் என்ற ஒரு கருத்தும் இருப்பதை பார்க்கிறோம். எனவே இரண்டுமே ரஹ்மத் என்பது அல்லாஹ்வுடைய அன்பை காட்டுகிறது. அதாவது தாயுடைய கருவறைக்கும் ரஹீம் என்றுதான் சொல்வது. ஒரு குழந்தையை பாதுகாக்கின்ற அந்த தாயுடைய கருவறைக்கும் ரஹீம் என்றால் கற்பப்பை என்று சொல்வார். இந்த சொற்கள்லாம் மிக நெருக்கமான. எனவே இந்த ரஹ்மான் என்பது அல்லாஹ்வுடைய மிக உயர்ந்த பண்பாக இருக்கிறது. அல்லாஹ் தஆலா மற்றொரு குர்ஆன் வசனத்தில் சொல்றான், குலிது அல்லாஹ் அவிதுர் ரஹ்மான், நீங்கள் அல்லாஹ்வை அல்லாஹ் என்று அழையுங்கள், அல்லாஹ் என்று அழையுங்கள் அல்லாஹ்வை, அல்லது அல்லாஹ் ரஹ்மான் அன்பாளன் என்று அழையுங்கள். வசிஅத் ரஹ்மதி குல்ல ஷை, அல்லாஹ்வுடைய ரஹ்மத் எல்லா இடத்திலும் பரவி இருக்கிறது, விசாலித்திருக்கிறது. ரஹ்மான் என்பது, ரஹ்மத் என்பது அல்லாஹ்வுடைய மிக உயர்ந்த ஒரு பண்பாக இருப்பதை பார்க்கிறோம். எனவே அந்த பண்பை நாங்கள் அல்லாஹ் தஆலா இந்த சூறாவிலே எங்களுக்கு சொல்லி தருகின்றான். அதனை நாம் சொல்கின்ற போது அல்லாஹ் சொல்கின்றான், அஸ்னா அலைய அபுதி, என்னுடைய அடியான் என்னை புகழ்ந்து விட்டான் என்று சொல்வதை பார்க்கிறோம். அதே நேரத்தில் இந்த ரஹ்மத்துக்கு இன்னும் ஒரு கருத்து இருக்கு. அதாவது அல்லாஹ்விடமிருந்தே இந்த தூது வந்திருக்கிறது. ரஹ்மான் ரஹீம் என்பது இந்த தூது, இந்த குர்ஆன் என்ற இந்த மெசேஜ் அல்லாஹ்விடமிருந்து வந்திருக்குது, அது ரஹ்மானிடமிருந்து வந்திருக்கின்றது. அதே நேரத்தில் இந்த தூது முழுவதும் ரஹ்மத்தாக இருக்கின்றது. அன்பும் கருணையும் மையப்படுத்தியதாக இந்த தூது இருக்கின்றது. இஸ்லாம் என்பது அன்பையும் கருணையும் மையப்படுத்தியதாக இருக்கிறது என்ற ஒரு கருத்தும் இருப்பதாக சொல்வார். 3வது ஒரு மிக முக்கியமான விடயம்தான் மாலிகி யௌமித்தீன். மாலிகி யௌமித்தீன் என்றால் நியாய தீர்ப்பு நாளின் அரசனாக இருக்கிறார். அப்ப அல்லாஹ் தஆலா தன்னை ரப்புல் ஆலமீன் என்று அறிமுகப்படுத்துகின்றான். 2வது ரஹ்மான் என்று அறிமுகப்படுத்துகின்றான். 3வது மறுமை நாளுடைய அவன் தலைவன், அரசன் என்று அறிமுகப்படுத்துகிறான். மாலிக் என்று அறிமுகப்படுத்த, இது மிக முக்கியமான, ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் தாக்கம் செலுத்த வேண்டிய ஒரு விடயமாக இருக்கிறது.
தனக்கு முன்னால் மறுமை இருக்கிறது என்பதை ஒவ்வொரு நாளும் 17 விடுத்தம் ஞாபகப்படுத்துகின்றோம். மாலிக் யௌமித்தீனை நான் மறுமையில் சந்திப்பேன் என்று 17 விடுத்தம் ஞாபகப்படுத்துகின்றோம். எனவே ஒருவருடைய சிந்தனையும் நடத்தையும் எந்த அளவு தூரம் மாற்றத்தை அது ஏற்படுத்தும். அதனால்தான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன், குர்ஆனுடைய வசனங்களை எத்தகைய ஒரு மனோநிலையோடு நாங்கள் அணுகின்றோம் என்பது மிக முக்கியம். எத்தகைய மனோநிலையோடு அணுகின்றோம் என்பது முக்கியமா. மாலிக் யௌமித்தீன் என்று ஒவ்வொரு விடுத்தோம் நான் சொல்கின்ற போது மறுமை என்கின்ற அந்த சிந்தனை, மறுமையில் அந்த விசாரிக்கின்ற அந்த இறைவனுக்கு முன்னால் நான் நிற்பேன் என்கின்ற அந்த சிந்தனை எமக்கு வர வேண்டிய தேவை இருக்கின்றது. அதனை இந்த சூரா எமக்கு உணர்த்தி சொல்வதை பார்க்கும். அதே நேரத்தில் தான் அடுத்த வசனமாக இருப்பது இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். உன்னையே வணங்குகின்றோம், உன்னிடமே உதவி தேடுகின்றோம். மிக முக்கியமான ஒரு இய்யாக நஅபுது, அல்லாஹ்வை முன்னிலைப்படுத்தி சொன்னோம். இய்யாக, உன்னையே நாங்கள் வணங்குகின்றோம், உன்னிடமே உதவி தேடுகிறோம். வணங்குவதற்கும் தகுதியானவன் நீதான், உதவி தேடுவதற்கும் தகுதியானவன் நீ. இந்த வசனத்திலே, இந்த சூறாவில ஆரம்பத்தில் 2 சொற்கள் வருது. ஒன்று ரப் என்கின்ற சொல், இரண்டா அல்லாஹ் என்கின்ற சொல். ரப் என்று சொல்கின்றவன் இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்து அதனை முழுமையாக மனிதனுக்கு அதாவது அவசியமான விதத்திலே அவன் தயார்படுத்தி வைத்திருக்கின்றான் ரப். அந்த ரப்பு தான் மனிதனுக்கு உதவி செய்ய தகுதியான. இரண்டாவது, இந்த வசனத்தில் ஆரம்பத்தில் வந்த சொல் அல்லாஹ் என்ற சொல். அல்லாஹ் என்பது இலாஹ். இலாஹ் என்பது அவன் வணங்குவதற்கு தகுதியானவன். எனவே இய்யாக நஅபுது என்று சொல்கின்ற போது அல்லாஹ்வை அது குறிக்கின்றது. வணங்குவதற்கு தகுதியானவனாக அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்கின்றோம். வ இய்யாக நஸ்தஈன், உதவி தேடுகின்றவனாக அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்கின்றோம். என்றால் அவன்தான் ரப்புல் ஆலமீனாக இருக்கின்றான். இன்னொரு வகையில் சொன்னால், இந்த உலகத்தில், இந்த பிரபஞ்சத்தில் இருக்கின்ற எல்லா நியதிகளையும் ஒழுங்குகளையும் அவன் தான் வைத்திருக்கிறான். அது அவனுடைய நாட்டத்தின் பிரகாரம் தான் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா நியதிகளும் இயக்கிக் கொண்டிருக்கிறது. எனவே அந்த நியதிகளை இயக்குகின்ற இறைவனிடம், ரப்புல் ஆலமீனிடம் நாங்கள் உதவி தேடுவோம். அவன் மாத்திரம்தான் உதவி செய்ய தகுதியான. உதாரணமாக, நெருப்பு என்பது சுடக்கூடியது என்கின்ற அந்த நியதியை அல்லாஹ் தஆலா வைத்திருக்கின்றான் நெருப்பிலே. அதனை நாங்கள் வெறுமனே நெருப்பை பார்க்காமல் நெருப்பினுடைய தன்மையை வைத்த இறைவனை அதுக்கு பின்னால் பார்க்க வேண்டும். மரத்தை பார்க்காமல் மரம் என்கின்ற அந்த படைப்பை படைத்த இறைவனை அதற்கு பின்னால் நாங்கள் கண்டுகொள்ள வேண்டும். ரப்புல் ஆலமீன், எல்லா உலகங்களையும் படைத்தவனாக அல்லாஹ் தஆலா இருக்கிறான் என்ற அந்த விடயத்தை நாங்கள் இதன் மூலமாக புரிந்து கொள்வோம். இவற்றை எல்லாம் நாங்கள் அல்லாஹ் தஆலாவிடத்திலே முன்னிலையில் இருந்து தொழுகையிலோ அல்லது ஏனைய சந்தர்ப்பங்களிலோ நாங்கள் சொல்லிவிட்டு அல்லாஹ்விடத்தில் ஒரு மிக முக்கியமான ஒரு விடயத்தை கேட்கின்றோம். அதனை கேட்குமாறு அல்லாஹ் தஆலா எங்களுக்கு சொல்லித் தருகின்றான். அதுதான் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். யா அல்லாஹ், எமக்கு நேரான பாதையை காட்டுவாய். ஸிராத்தல் முஸ்தகீம், பொதுவாக பலர் நினைத்து ஸிராத்தல் முஸ்தகீம் என்ற அந்த ஸிராத்தல் முஸ்தகீம் என்கின்ற பாலம் என்றுதான் நினைத்துக் கொண்டிருக்க. ஸிராத்தல் முஸ்தகீம் அதாவது ஒரு முடியின் அளவுள் மெல்லிய ஒரு பாலம் இருக்கும் என்றுதான் நினைத்து. இந்த இடத்தில் ஸிராத்தல் முஸ்தகீம் என்று சொல்வது நேரான வழிகாட்டு. ஸிராத் அல் முஸ்தகீம் என்பதற்கு பல கருத்துக்கள். ஒன்று, நேரான பாதை, கோணல்கள் இல்லாத, தவறு இல்லாத, சந்தேகம் இல்லாத நேரான பாதை. ஸிராத்தல் முஸ்தகீம் என்றால் நடுநிலையான பாதை, நடுநிலையான பாதை. மூன்றாவது ஒரு கருத்து இருக்கின்றது, ஸிராத்தல் முஸ்தகீம் என்றது திடமான பாதை, இஸ்திகாமத்தான பாதை. நாங்கள் அல்லாஹ் தஆலாவில் இஸ்திகாமத்தை, இந்த மார்க்கத்தில் கடைசி வரைக்கும், கடைசி நிமிடம் வரைக்கும் இஸ்திகாமத்தாக இருக்க வேண்டும் என்று கேட்கின்றோம். இந்த மார்க்கத்தை நடுநிலையாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்கின்றோம். இந்த மார்க்கத்துடைய நேரான பாதையை கேட்கின்றோம். நேரான பாதை எது, நடுநிலையான பாதை எது, இஸ்திகாமத்தான பாதை எது? இந்த மூன்று விடயத்தையும் நாங்கள் இந்த சூறாவிடாக கேட்கிறோம். எனவே மனிதனுக்கு எல்லாவற்றையும் விட மனிதனுக்கு மிக அவசியமானது, மனிதனுடைய அல்டிமேட் ஒப்ஜெக்டிவ், மனிதனுடைய நிலையான இலக்காக இருக்கின்ற, மனித வாழ்க்கையுடைய நிலையான வெற்றியாக இருக்கின்ற மறுமை வெற்றி. மறுமையில் அவன் வெற்றி பெற வேண்டும். மனிதனுக்கு உலகத்தில் தற்காலிக தேவை இருக்கின்றது, இந்த உடலுடைய தேவை இருக்கின்றது, தற்காலிகமான உணவு தேவை இருக்கின்றது, ஆடை தேவை இருக்கின்றது, வீட்டு தேவை இருக்கின்றது, பொருள் தேவை இருக்கின்றது. இந்த தேவை எல்லாவற்றுக்கும் அப்பால் மனிதனுக்கு அவசியமான தேவை என்னவென்றால் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், நேரான பாதை. ஒரு அறிஞரிடத்திலே கேட்கப்பட்டது, ஏன் அல்லாஹ் தஆலா, அதாவது ஒரு மனிதன் தொழுகிறான் என்றால், தொழுகைக்கு வருகிறான் என்றாலே அவன் நேரான பாதையில் தான் இருக்கின்றான். அப்படி இருக்கேன் இந்த துஆவை கேட்க வேண்டும்.
அல்லது ஏன் இந்த துவா மீண்டும் மீண்டும் அல்லாஹ் தஆலா கேட்கக்கூடிய ஒன்றாக அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறான் என்றால் ஒரு அருமையான பதிலை சொன்னார். அதான் என்னவென்றால், ஒரு மனிதன் வழி தவறி செல்வதற்கு ஒரு வினாடி போதும், ஒரு சிறியதொரு விடயம் போதும், ஒரு குறித்த ஒரு பணம் போதும், அல்லது குறித்த ஒரு 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 பதவி பட்டம் அவன் அவன் வழி தவறி செல்வதற்கு காரணமா இருக்கு. ஆனால் ஒரு மனிதன் நேர்வழியில் இருக்க வேண்டும் என்றால் அந்த நேர்வழி அவன் தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். நேர்வழியில் இருப்பது என்பது மிகவும் சிரமமான விடயம். வழி தவறி செல்வது என்பது இலகுவானது. ஆனால் நேர்வழியில் இருப்பது என்பது மிக சிரமமான விடயம். எனவே தொடர்ந்தும் அவன் நேர்வழி அல்லாஹ் தஆலாவிடத்திலே கேட்டுக்கொண்டிருக்க வேண்டும் என்று அந்த அறிஞர் குறிப்பிட்டிருப்பார். எனவே நேர்வழியை தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறோம் என்பது நாம் தொடர்ச்சியாக அல்லாஹ்வோடு உறவில் இருக்கிறோம் என்பதை காட்டுறோம். மய்யத்துல்லா, அல்லாஹ்வோடு இருக்கிறோம், அல்லாஹ்விடத்தில் நாளாந்தம் கேட்கின்றோம், 17 விடுத்தம் அல்லாஹ் தஆலாவுக்கு பிரார்த்தனை செய்கின்றோம் நேர்வழியை கேட்டு என்றால் எந்த அளவு தூரம் எனக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையில் இருக்கின்ற அந்த உறவு பலமானதாக இருக்க வேண்டும். அது மிக முக்கியமானது. கடைசியாக ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம், அந்த பாதையை அல்லாஹ் தஆலா நமக்கு சொல்லித் தருகின்றான். நீ அருள் பாலித்த மனிதர்கள் சென்ற பாதை. கைரில் மஹ்தூபி அலைஹிம் வலத்தால், வழி தவறியவர்களோ கோபத்துக்குள்ளானவர்களோ சென்ற பாதை அல்ல. அல்லாஹ் தஆலா அழகா சொல்றான். மனித வரலாற்றை சுருக்கமாக சொல்லி காட்டுகிறான். மனித வரலாற்றில் 2 விதமான மனிதர் இருக்கிறார்கள். ஒன்று அல்லாஹ்வுடைய அருள் பெற்ற மனிதர்கள், இரண்டாவது அல்லாஹ்வுடைய கோபத்துக்குள்ளானவர்கள், வழி தவறி சென்றவர்கள். இந்த அருள் பெற்ற மனிதர்கள் எப்படி வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை பார்க்க வேண்டும். சொல்வார்கள், எந்த அளவு தூரம் கிதாபுல்லா, அல்லாஹ்வுடைய வேதம் முக்கியமோ, அதனை படிப்பது முக்கியமோ, அதே போன்று ரிஜாலுல்லா, அல்லாஹ்வுடைய மனிதர்கள் என்று இருக்கிறார், அவர்களையும் படிக்க வேண்டும். ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம், நாம் நம்முடைய குழந்தைகளுக்கு பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாக காட்ட வேண்டியவர்கள் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம், அருள் பெற்ற மனிதர்கள் சென்ற அந்த அந்த மனிதர்கள் பற்றி தான் பிள்ளைகளுக்கு அறிமுகப்படுத்த வேண்டும். அவர்கள் பற்றி தான் நாங்கள் கலந்துரையாட வேண்டும். அவர்களை பற்றித்தான் நாங்கள் தேடி படிக்க வேண்டும். நாங்கள் இன்று முன்மாதிரியாக எடுத்திருப்பவர்கள் அல்லது இன்று கொண்டாடுகின்றவர்கள் எல்லாம் அன்அம்த அலைஹிம் என்கின்ற பட்டியல் இருக்கிறார்களா என்று பரீட்சித்து பார்க்க வேண்டும். இன்று நாட்டிலே, தேசத்திலே அல்லது மனிதர்கள் டிமாண்ட் கொடுக்கின்ற அல்லது கொண்டாடுகின்ற மனிதர்கள் அன்அம்த அலைஹிம் என்கின்ற பட்டியல் இருக்கிறார்களா என்று பார்க்க வேண்டும். எனவே எம்முடைய வாழ்க்கையெல்லாம் சிதறி இந்த மார்க்கத்தை விட்டு தூர விலகி செல்வதற்கு காரணம் நாங்கள் ரிஜாலுல்லாஹ்கள் பற்றி படிக்காமல் இருப்பது, பார்க்காமல் இருப்பது. ரிஜாலுல்லா என்றால் அல்லாஹ்வுடைய மனிதர்கள், கிதாபுல்லா என்றால் அல்லாஹ்வுடைய புத்தகம். கிதாபுல்லா என்கின்ற இந்த குர்ஆனை படிப்பது போல ரிஜாலுல்லா என்று சொல்கின்ற அல்லாஹ்வுடைய மனிதர்களை படிக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா அத்தகைய மனிதர்களை குர்ஆனில் அறிமுகப்படுத்துகின்றான். 25 நபிமார்களை அறிமுகப்படுத்துகின்றான். அதுவல்லாது இன்னும் சாலிஹான் நல்லடியார்கள் பற்றி சொல்கின்றான். சில சமூகங்கள் பற்றி அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். அவருடைய பண்புகள் பற்றி அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். அதே நேரத்தில் மறுபக்கம் அன்அம்த அலைஹிம்க்கு எதிராக இருக்கின்ற கைரில் மஹ்தூபி அலைஹிம் வலத்தாலின், அல்லாஹ்வுடைய கோபத்துக்குள்ளானவர்கள், வழி தவறி சென்றவர்கள், அத்தகையோருடைய பண்புகள் என்ன, அத்தகைய குணங்கள் எதுவாக இருந்தது என்பதை பற்றியெல்லாம் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கின்றான். எனவே குர்ஆனை பற்றிய ஒரு சமரியாக, சுருக்கமாக, குர்ஆனை நாடி செல்கின்ற ஒருவருடைய அழைப்பு, அதாவது அந்த பாரிய எதிர்பார்ப்புக்கு பதிலாக அல்லாஹ் தஆலா இந்த சூரா ஃபாத்திஹாவை அமைத்து விட்டார். எனவே அந்த சூரா ஃபாத்திஹாவில் ஒரு புறத்தில் குர்ஆனில் என்ன இருக்கிறது என்பதை அது சுருக்கமாக சொல்வது போல, மறுபுறத்தில் குர்ஆனைக்கு அணுக வேண்டியவர் அல்லாஹ்விடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு துஆவையும் அது கற்றுத்தருது. அதுதான் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், யா அல்லாஹ் எமக்கு நேரான பாதையை காண்பிப்பாயாக. எனவே சூரா ஃபாத்திஹா என்பது முழுக்க முழுக்க ஒரு துஆவாக இருக்கின்றது. அது இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், நேரான பாதையை அல்லாஹ் எமக்கு காட்டுவாயாக என்று கேட்கின்ற ஒரு துஆவுடைய சமரியாக இருக்குது. அந்த துஆவை அல்லாஹ் தஆலா எப்படி கேட்க வேண்டும் என்று சொல்லித் தருகின்றார். அதனால தான் அறிஞர்கள் சொல்வார்கள், ஒரு துஆவை ஆரம்பிக்கின்ற போது, நாங்கள் நாளாந்த வாழ்க்கையிலும் தான், தொழுகைக்கு பிறகு ஏனைய சந்தர்ப்பங்கள் தான், துஆவை ஆரம்பிக்கின்ற போது அல்லாஹ்வை அதிகமாக புகழ வேண்டும். அதிகமாக அல்லாஹ்வை புகழ்ந்து விட்டு துஆ கேட்க வேண்டும். அதனால்தான் சூரா ஃபாத்திஹா அப்படித்தான் அமைந்திருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அர்ரஹ்மானிர் ரஹீம், மாலிகி யௌமித்தீன், இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் என்று அல்லாஹ்விடத்தில் சொல்லிவிட்டு கடைசியாக துஆ கேட்கணும், இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், யா அல்லாஹ் நமக்கு நேரான பாதையை காட்டுவாயாக என்று. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த சூரா பற்றி இன்னும் எக்கச்சக்கமான விடயங்களை கதைக்க முடியும். நேரத்தையும் கவனத்தில் கொண்டு நான் சுருக்கமாக சொல்கின்ற விடயம், இந்த சூரா பல்வேறு விதமான
விடயங்களை உள்ளடக்கி இருக்கிறது. அல் குர்ஆன் என்பது அல்லாவிடமிருந்து அருளப்பட்டது. அல் குர்ஆன் என்பது வழிகாட்டல் என்பது முழுக்க முழுக்க ரஹ்மத்தை அடிப்படையாக கொண்டது, கருணையை அடிப்படையாக கொண்டது. உலக வாழ்வுக்கு பின்னால் மறுமை என்கின்ற ஒன்று இருக்கிறது என்பதை இந்த சூரா வலியுறுத்துகிறது. முழு வாழ்வும் அல்லாவுக்கு கட்டுப்பட வேண்டும் என்பதை இந்த சூரா நமக்கு வலியுறுத்தி சொல்கின்றது. நேரான பாதை என்பது நாங்கள் கேட்டு பெற வேண்டிய, நாளாந்தம் கேட்டுக்கொண்டு இருக்க வேண்டிய ஒன்று என்பதை இந்த சூரா எமக்கு வலியுறுத்தி சொல்கின்றது. முன் சென்ற நல்லடியார்கள் பற்றி நாங்கள் படிக்க வேண்டும், தேட வேண்டும் என்பதை பற்றி இந்த சூரா சொல்லித் தருகின்றது. முன் சென்ற மனிதர்கள், கோபத்துக்குள்ளானவர்கள், வழி தவறியவர்களுடைய பண்பு எவ்வாறு இருந்தது என்பதை படித்து அவற்றை தவிர்ந்திருக்க வேண்டும் என்று எமக்கு சொல்லித் தருகின்றது. இப்படி பல்வேறு விதமான விடயங்களை சொல்லித் தருகின்ற இந்த சூறாவை நாளாந்தம் 17 விடுத்தம் நாங்கள் ஓதுகிறோம் என்றால் அதனை பொருள் அறியாமல், அதனை சிந்திக்காமல், அது பற்றி பொருட்படுத்தாமல், நாங்கள் எம்முடைய உள்ளத்தை குவிக்காமல், சிந்தனையை குவிக்காமல் நாங்கள் அதனை வெறும் வாயால் ஓதிவிட்டு செல்வோம் என்றிருந்தால் நாம் துரதிர்ஷ்டவாதி. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த சூறாவை நாங்கள் பொருளுணர்ந்து அதனை நம்முடைய சிந்தனைக்கு எடுத்து அதை ஒரு வழிகாட்டலை வேண்டுகின்ற ஒரு பிரார்த்தனையாக உணர்ந்து ஓதுவதற்கு நான் நீங்களும் முயற்சிப்போம். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.